தலைப்பு புத்திசாலி விவசாயி மற்றும் கழுதை. ஒரு காலத்தில் மலைகள் மற்றும் பசுமையான வயல்களுக்கு இடையில் அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமத்தில் ஜாக் என்ற புத்திசாலி விவசாயி வாழ்ந்து வந்தார். அவர் வாரந்தோறும் சந்தைக்கு சென்று உப்பு விற்பவர். ஜாக் பென் என்ற பெயருடைய கடின உழைப்பாளி கழுதையை வளர்த்து வந்தார். ஒரு அமைதியான அழகிய காலை பொழுதில் ஜாக் மற்றும் பென் உப்பு மூட்டையை சந்தைக்கு கொண்டு செல்ல தயாராகிக் கொண்டிருந்தனர். ஜாக் பென்னின் முதுகில் உப்பு மூட்டைகளை ஏற்றினார். அவர்கள் சந்தைக்கு வெகு தூரம் நடந்து செல்ல வேண்டும். அவர்கள் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். அவர்கள் செல்லும் வழியில் வயல்கள், மலைகள் மற்றும் ஆறு ஆகியவற்றை கடந்து சென்றனர். இறுதியாக அவர்கள் ஆற்றை அடைந்தனர். அந்த ஆற்றின் மறுகரையில் சந்தை இருந்தது. அவர்கள் தங்கள் இலக்கை அடைய அதை கடக்க வேண்டும். அவர்கள் ஆற்றங்கரைக்கு செல்லும்போது ஜாக் பென்னை எச்சரித்தார். கவனமாக இருங்கள் பென், சுமை அதிகமாக உள்ளது, மேலும் ஆற்றை தந்திரமாக கடக்க வேண்டும் என வியாபாரி பெண்ணை எச்சரித்தார். ஜாக்கின் அறிவுரையின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்ட பெண் கீழ்ப்படிதலுடன் தலை அசைத்தது. அவர்கள் ஆற்றை நெருங்கினர். அவர்கள் குளிர்ந்த ஓடும் நீரில் அடியெடுத்து வைத்தபோது பெண் உப்பின் கணம் தன் மீது அழுத்துவதை உணர்ந்தது. ஆனால் அவர் ஜாக்கின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்து மெதுவாக நிலையான படிகளை எடுத்து வைத்தது. ஆற்றின் வேகம் சற்று வேகமாக இருந்த போதிலும் மன உறுதியுடன் அவற்றை சமாளித்து செல்லத் தொடங்கியது. ஆற்றின் பாதி வழியில் பெண் ஒரு வழுக்கும் பாறையில் தடுமாறியது. இதனால் சிறிது உப்பு தண்ணீரில் கொட்டியது. ஜாக் கவலையுடன் பார்த்தார். ஆனால் அவர் பெண்ணை திட்டவில்லை. மாறாக, கவலைப்படாதே பெண், தவறுகள் நடப்பது இயல்புதான், தொடர்வோம், ஆனால் இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நிதானமாகச் சொன்னார். பெண் நன்றியுடன் தலை அசைத்து ஜாக்கின் புரிதலால் உறுதியளிக்கப்பட்டது. புதிய உறுதியுடன் அவர்கள் மேலும் சென்றனர். விரைவில் அவர்கள் மீதமுள்ள உப்புடன் அப்படியே ஆற்றின் மறுகரையை அடைந்தனர். பின் இறுதியாக இருவரும் வார சந்தையை வந்தடைந்தனர். சந்தையில் ஜாக் உப்பை விற்று அவர்களுக்கு தேவையான பிற பொருட்களை வாங்கினார். அவர்கள் வீட்டிற்கு திரும்பிச் செல்லும்போது ஜாக் பெண்ணின் முதுகில் அன்புடன் தட்டிக் கொடுத்து, பெண், இன்று நீ நன்றாகச் செய்தாய். உனது பொறுமையும் கவனமும் எங்கள் சுமையை மேலும் பாதிப்பிலிருந்து காப்பாற்றியது என்றார். ஜாக்கை பெருமைப்படுத்தியதை அறிந்த பெண் மகிழ்ச்சியுடன் தலையசைத்தது. அன்று முதல் அவர்கள் ஆற்றை கடக்க வேண்டிய போதெல்லாம் பெண் ஜாக்கன் புத்திசாலித்தனமான வார்த்தைகளை நினைவில் வைத்துக் கொண்டு பொறுமையுடனும் எச்சரிக்கையுடனும் பணியை அணுகினார். அதனால் புத்திசாலியான விவசாயியும் அவனுடைய விசுவாசமுள்ள கழுதையும் ஒன்றாக சவால்களை எதிர்கொண்டு ஞானம் மற்றும் பொறுமையின் முக்கியத்துவத்தை எப்போதும் நினைவில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையில் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். அதேபோல் ஏற்றுக்கொள்ளுதலும் புரிதலும் இருந்தால் வாழ்க்கையில் வெகு தூரம் பயணம் செய்யலாம் என விவசாயி இந்த கதையின் மூலம் உணர்த்தியுள்ளார். அவ்வாறு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அன்றாடம் வாழ்ந்து வந்தனர். இதேபோல் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன்.